அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 32வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15/1/96 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் தாயகம். கேப்டன் விஜயகாந்த், ரஞ்சிதா, அருண் பாண்டியன் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் நேதாஜி, இசை தேவா, டைரக்ஷன் ஏஆர் ரமேஷ். சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் பண்ணா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்குன்னே சில கேரக்டர் இருக்கு இல்லையா? அதுபோல இந்த படம் வந்து விஜயகாந்துக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு படம். அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பொங்கல் ட்ரீட்டா அமைஞ்சது. ஆனா, அதே நேரம் இந்த படத்துக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்தது. காஷ்மீர் விவகாரம் போன்ற ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் எடுத்துட்டு, அதோட சீரியஸ்னஸ் தெரியாம ரொம்ப காமெடியா எடுத்திருக்காரு டைரக்டர் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்தது. சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த படத்துக்கு கிடைச்சது. 15/1/96 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் திரும்பி பார். சரவணன், யுவராணி, சில்க் ஸ்மிதா, பாண்டியன் நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, கதை வசனம் டைரக்ஷன் ராமநாராயணன். சரவணன் வந்து ஒரு பஸ் கண்டக்டராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். 1953 வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து திரும்பி பார்னு ஒரு படம் வந்தது. 43 வருஷம் கழிச்சு அதே டைட்டிலில் சரவணன் வச்சு ராமநாராயணன் இந்த படத்தை எடுத்திருந்தார். இதில் வந்து சரவணன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேனாக நடிச்சிருப்பார். 1996 அரசியல் நிகழ்வுகளெல்லாம் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தின படம் இது. காட்சிகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வசனங்களில் சூப்பர் ஸ்டார், அதே போல் பாடல்களில் சூப்பர் ஸ்டார்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட புகழ் பாடிய படம். கமர்ஷியலாக சக்ஸஸான வெற்றி படம் திரும்பிப்பார். 15/1/96 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் பரம்பரை. பிரபு, ரோஜா, கவுண்டமணி, செந்தில் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் ஈரோடு சவுந்தர், இசை தேவா, திரைக்கதை டைரக்ஷன் KS ரவிக்குமார். சேரன் பாண்டியன், நாட்டமை இந்த படங்களோட கலவை தான் பரம்பரை படம். பிரபுவுக்கு வந்து ரொம்ப ஒரு ராசியான ப்ரொடியூசர் மலர் ஃபிலிம்ஸ் பாலு. ஏன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் சின்ன தம்பி. அந்த தயாரிப்பாளரோட படம் தான் இந்த பரம்பரை. KS ரவிக்குமாரோட டைரக்ஷனில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸோட கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன படம் பரம்பரை. 15/1/96 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் லவ் பேர்ட்ஸ். பிரபுதேவா, நக்மா, சரத்பாபு நடித்த அந்த படத்திற்கு இசை ஏஆர் ரஹ்மான், வசனம் டைரக்ஷன் பி வாசு. ரத சப்தமிங்கிற ஒரு கன்னட படத்தோட ரீமேக் தான் இது. ஏஆர் ரஹ்மான் இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் தான். படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லண்டன்லேயே தான் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறவே இல்லை. 15/1/96 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் வான்மதி. அஜித்குமார், சுவாதி, வடிவுக்கரசி நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, கதை வசனம் டைரக்ஷன் அகத்தியன். சிவசக்தி பாண்டியன் வந்து தயாரித்த முதல் திரைப்படம் வான்மதி. முத்து படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனில் கிடைச்ச லாபத்தில் அவர் இந்த படத்தை எடுத்தார். அந்த 1996 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே அது வந்து எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலுமே அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும். பாடல் காட்சியிலையோ, வரிகள்லையோ, வசனத்துலையோ, இல்லை பேக்ட்ராப்லேயோ கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் இருந்திருப்பார். இந்த படத்துலையும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன படம். இந்த படம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து அஜித்குமாரும் அகத்தியனும் வந்து காதல் கோட்டை படத்தில் ஒன்றாக இணைந்தார்கள். 15/1/97 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் இருவர். மோகன்லால், பிரகாஷ் ராஜ், ஐஸ்வர்யா ராய், ரேவதி நடித்த இந்த படத்திற்கு இசை ஏஆர் ரஹ்மான், வசனம் சுஹாசினி, திரைக்கதை டைரக்ஷன் மணிரத்னம். மோகன்லால் ஹீரோவாக நடித்த முதல் படம் தமிழில் இந்த படம் தான். இதுக்கு முன்னால் கோபுரவாசலை படத்தில் வந்து அவர் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். அதே போல் வந்து மக்கள் திலும் எம்ஜிஆராக நடிக்கிறதுக்கு மோகன்லாலையும், கருணாநிதியாக நடிக்கிறதுக்கு பிரகாஷ் ராஜையும் வந்து மணிரத்னம் செலக்ட் பண்ணார். அதுக்கு முன்னால் வந்து அந்த கருணாநிதி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு வந்து கமலஹாசன், மம்முட்டி, சத்யராஜ், சரத்குமார், அரவிந்த் சாமின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. இதில் வந்து சத்யராஜ், கமலஹாசன், மம்முட்டிலாம் வந்து நடிக்க மாட்டேன்னே ஒதுங்கிட்டாங்க. அரவிந்த் சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, அப்போ வந்து அவர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றினா வந்து அந்த படத்தோட கண்டினியூட்டி கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரத்குமார் கேட்ட சம்பளத்தை வந்து மணிரத்னத்தால் கொடுக்க முடியல. அதனால் கடைசியில் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து நடித்தார். ஏஆர் ரஹ்மான் இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதே எல்லாம் நம்பாதே, ஆயிரத்தில் நான் ஒருவன், ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சின்னு எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் பாட்டு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்ட்டு நேஷனல் அவார்டு வந்து பிரகாஷ் ராஜ் கிடைச்சது. அதே போல் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சிவன் அவர்களுக்கும் கிடைச்சது.
இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் இந்த படம் கலந்துக்கிட்டு பல விருதுகளை வாங்கியிருந்தது. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது எம்ஜிஆர் கருணாநிதி சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு நினச்சிட்டு முதல் நாள் வந்து தேட்டரில் கூட்டம் அலமோதியது. ஆனால் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பொதுமக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுகாசினிக்கும் மணிரத்னத்துக்கும் தெரியாததுனால அடுத்த நாள்லேருந்து தேட்டரில் கூட்டமே இல்லை. படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படம் தங்களுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்ட்டு இந்த படம் எந்த விதத்துலையும் தங்களோட பயோபிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியும் ஜெயலலிதா வந்து அறிவிப்பே கொடுத்தாங்க. இந்த படம் வந்து மணிரத்னத்துக்கு ஒரு ஃபெயிலியர் ஆன படம். 15/1/97 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் ஓம் சரவண பவா. சௌமியா, பாலி, வித்யாஸ்ரீ நடித்த இந்த படத்திற்கு வசனம் அரசு மணிமேகலை, இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், டைரக்ஷன் கிருஷ்ணமூர்த்தி. பொங்கல் ரிலீஸில் வந்தது தெரியாமல் போனது தெரியாமல் போன படம் ஓம் சரவண பவா. 15/1/97 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் மின்சார கனவு. பிரபுதேவா, கஜோல், அரவிந்த் சாமி நடித்த இந்த படத்திற்கு கதை ராஜீவ் மேனன், திரைக்கதை VC குகநாதன், ராஜீவ் மேனன், இசை AR ரஹ்மான், டைரக்ஷன் ராஜீவ் மேனன், பாடல்கள் கவிஞர் வைரமுத்து. 1947 வந்து AVM வந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பொன்விழா ஆண்டை முன்னிட்டு 50 வருடங்கள் கடந்ததை முன்னிட்டு அவங்க தயாரித்த படம் தான் மின்சார கனவு. இது வந்து இளைஞர்களை குறி வச்சு எடுக்கப்பட்ட படம். ராஜீவ் மேனனுடைய முதல் படம், அவர் டைரக்டராக அறிமுகமான படம். அவரை வந்து AVMக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வந்து AR ரஹ்மான். ஏன்னா AR ரஹ்மான் ஒர்க் பண்ண சில ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருந்தார், டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ AR ரஹ்மான் வந்து AVM கிட்ட இவரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. AR ரஹ்மான் இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாட்டு. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, தங்கத்தாமலை மலர் என்று எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்ட், தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட், சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட், தினகரன் அவார்டு இதெல்லாமே வந்து AR ரஹ்மான் அவர்களுக்கு கிடைச்சது. SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் சித்ரா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டு கிடைச்சது. அதே போல் உன்னி மேனனுக்கும் சுஜாதாவுக்கும் ஸ்டேட் அவார்டு, பெஸ்ட் சிங்கர்ஸ் அவார்டு வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது. இந்த படத்துக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் இருந்தது. இருந்தாலும் சென்னையில் வந்து 200 நாட்கள் உடைய திரைப்படம். இந்த எபிசோடில் வந்து 1996 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள், அதே போல் 1997 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு சில படங்களை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.